தற்போது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நம்மோடு தொலைபேசி இணைப்பில் வந்திருக்கிறார். கணேஷ் அவரிடம் பேசிவிட்டு மற்ற விவரங்களை மீண்டும் பகிர்கிறேன். திரு சீமான் வணக்கம். வணக்கம். தற்போது தனித்து போட்டி என்கிற நிலையை தேமுதிக அறிவித்திருக்கிறார். அந்த கட்சி தலைவர் விஜயகாந்த் அறிவித்திருக்கிறார். திமுக அதிமுகவுக்கு மாற்று நிலையை எடுத்திருக்கிறார். இந்த முடிவை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? நீண்ட இழுபறிக்கு பிறகு இந்த முடிவு வந்திருக்கிறதே, இது பற்றி உங்க கருத்து என்ன? இது ஒரு முடிவா பார்க்க முடியாது. இப்ப நீங்க அவர் விஜயகாந்த் அவர்கள் தனிச்சுதான் போட்டி அப்படின்னா எங்களை மாதிரி முதவே சொல்லிக்கணும், நாங்க தனிச்சு போட்டியிட போறோம், தனிச்சுதான் நான் போட்டி, என்னை கூட்டணிக்கு நீங்க அழைக்கிறத கைவிடுங்க, நாங்க தனிச்சு போட்டியிட போறோம், இந்த தேர்தலை தனிச்சு சந்திக்க போறோம்னு சொல்லியிருக்கலாமே. இப்ப அதுக்கு இவர் 6 மாத காலம் இப்படி போட்டு இழுக்க வேண்டியது இல்லை. இந்த முடிவே அன்னைக்கே எடுத்துட வேண்டியது தானே. அப்ப இது மாற்று, நாங்க அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மாற்று அப்படின்னா நீங்க 2011 அதிமுகவோட கூட்டணி வச்சு அந்த வலிமையில தான் நீங்க எதிர்கட்சி தலைவரா வர்றீங்க. அப்புறம் 2014 மோடியாலதான் ஒரு நல்ல ஆட்சியை தர முடியும்னு பாரதிய ஜனதாவை ஏற்றுக்கொண்டு அதனோட போறீங்க. அதுல பல கட்சிகள் இணைத்து கொண்டு கூட்டணியை சந்திக்கிறீங்க. அப்ப திடீர்னு இந்த தேர்தலில் 2க்கு நாங்க தான் மாற்று அப்படின்னா இது பெரிய ஏமாற்றா தான் இருக்கணும் இல்லையே. இது எப்படி மாற்றா இருக்கும்? இல்ல, ஒரு காலதாமதம் என்பது தேர்தல் அறிவித்த பிறகு இவரை கூட்டணிக்கு திரும்ப திரும்ப வந்தாகணும்னு அழைத்தவர்கள் தான் இதுக்கு பதில் சொல்லணும். 2வது அவர் இதை நான் தனிச்சுதான் நான் போட்டியிட போறேங்கிறத ஒரு முடிவு எடுக்கிற ஒரு தலைவன் என்னைக்கோ ஆமா நான் தனிச்சு போட்டியிட போறேன், என்னை யாரும் கூப்பிடாதீங்கன்னு சொல்லி வேண்டியதானே. அதுல என்ன இவருக்கு பிரச்சனை? இப்ப இவ்வளவு காலம் கடத்தி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கே இவ்வளவு திணறுனா அது எப்படி ஒரு நல்ல முடிவா எப்படி பார்க்க முடியும்? காலம் தாழ்த்தி எடுக்கப்பட்ட முடிவுங்கிறதுக்காகவே இந்த முடிவு நல்ல முடிவு இல்ல அப்படின்னு சொல்லிட முடியுமா? ஏன்னா 2011 அதிமுக நாட்டுக்கு இப்ப என்ன வந்துட போகுது? என்ன ஒரு நல்ல முடிவா இருந்துட போகுது? இவர் தனிச்சு போட்டிட்டானா கூட்டணி வச்சு போட்டிட்டான அதுல ஒண்ணும் இல்ல. இல்ல நல்ல முடிவு என்ன? நல்ல முடிவு கட்சிக்காரங்க தான் முடிவு எடுக்கணும். இது நல்ல முடிவு இல்ல இது கெட்ட முடிவுன்னா அவங்க தான் முடிவு எடுக்கணும். விஜயகாந்த் தனிச்சு போட்டியிடுறதான இப்ப நாட்டுக்கு விடுதல. அவர் போட்டிட்டாப்பிலே எல்லாம் முடியும் எல்லாம் நல்லா வந்துருமா என்ன? அது ஒண்ணும் இல்லையே. அந்த மாதிரியான வாய்ப்புகள் பல விஷயங்கள் நம்ம அடுத்தடுத்த கட்டங்களில் பேசணும். ஆனா இந்த கட்சிகளுக்கு மாற்றாக இந்த கட்சிகளோட பேரம் நடத்துறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் எந்த பேரமும் நடத்தல, தற்போது துணிச்சலாக இந்த முடிவை அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி அவர் சொல்லும் போது நீங்க காலதாமதப்படுத்தினான்னு சொன்னா காலதாமத்துக்கு உள்நோக்கம் இருக்குன்னு சொல்றீங்க. அப்படிங்கறத நடத்தின கட்சிகளே சொல்லுதுல்ல, ஒவ்வொரு கட்சியும் சொல்லுதா இல்லையா? எங்களோட பேசிட்டு இருக்காரு, நாங்க இவ்வளவு சீட்டு சொல்லிட்டு இருக்கிறோம், நாங்க இவ்வளவு இது பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னு. நடத்தலைங்கிறத எப்படி? நடத்தலைன்னா நான் யாரோட நடத்தல, நான் தனிச்சு போட்டியிட போறேன்னு அன்னைக்கே சொல்லியிருக்கணும். அதானே சரி. நீங்க பேர நடத்தின கட்சிகளே சொல்லுதா இல்லையா, பால் பழம் கணிஞ்சிருச்சு, பால்ல விழப்போகுது அப்படிங்குது. ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் போய் இருக்கும்போது இல்ல மக்கள் நல கூட்டணியே அவர் அலுவலகத்துல போய் அவ்வளவு பெரிய தலைவர்கள் சந்திக்கும் போதே ஒரு வார்த்தை இல்லைங்க நான் தனிச்சு போட்டியிட போறேன், தனிச்சு தான் போட்டி அப்படி சொல்லிக்க வேண்டியதானே. பிரகாஷ் ஜவடேகர் அவர் அவ்வளவு ஒரு மத்திய அமைச்சர் தன்னை சந்திக்கும் போது இல்லைங்க மன்னிச்சுக்கிறீங்க நான் தனிச்சு போட்டியிட போறேன் அப்படின்னு சொல்லணும்ல. அப்ப அது வரைக்கும் நீங்க முடிவே எடுக்கல. அப்ப எடுத்திருந்து நீங்க சொல்லலைன்னா சந்தர்ப்பாதம் இல்லையா? நீங்க அது வரைக்கும் முடிவே எடுக்கல ஒண்ணு, இல்லைன்னா முடிவு எடுத்திருந்தா அப்ப சொல்லியிருக்கணும். அப்ப சொல்லாம முடிவு எடுத்துட்டு எல்லாரும் ஏமாற்றி கொண்டு இப்படி நாடம் அடிச்சு கொண்டு இருக்கிறது ஒரு சந்தர்ப்பவாதமா இல்லையா? நன்றி திரு சீமான், இணைப்பில் கருத்துக்களை பண்ணுவதற்கு நன்றி.